Hello viewers, welcome to Radhi's Tamil Kitchen. Radhi's Tamil Kitchen la Diwali special Kaju Pista Roll வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Radhi's Tamil Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. காஜு பிஸ்தா ரோல் செய்ய நான் முந்திரி வந்து 300 கிராம் எடுத்துர்க்கேன். எந்த பூச்சி இல்லாம நல்ல முந்திரியா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா முந்திரியில் இருக்க ஈரப்பதம் வந்துடும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். உள்ள ஸ்டஃப் பண்ண வந்து பிஸ்தா வேணும். பிஸ்தா பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இதுவும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக முந்திரி வந்து என்ன அளவு எடுத்திங்களோ அதே அளவு வந்து சர்க்கரை எடுத்துக்கணும். நான் 300 கிராம் வந்து முந்திரி எடுத்ததுனால 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். முந்திரியை அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ அடுத்ததாக பாவு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த சர்க்கரை பாவுக்கு எடுத்து வச்சுருக்க 300 கிராம் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 150 ml வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாவு நல்லா கொதிச்சு வரட்டும். பாவு நல்லா கொதிச்சிருச்சு. பாவோட பதம் பார்த்திங்கன்னா 1.5 கம்பி பதம் அளவுக்கு வரணும். பாவோட பதம் பார்க்கலாம். பாருங்கள், நல்ல கம்பி பதம் 1.5 கம்பி பதம் வந்துருச்சு. பவுட்ரு பண்ணி வச்சுருக்க முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க, கைவிடாமல். பாருங்கள், அப்படியே கெட்டியாகுது. பேனில் எங்கேயும் ஒட்டக்கூடாது. அடுத்ததாக நெய் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேணாம், வாசத்துக்காக 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. இந்த மாதிரி ரொம்ப ஆற வேணாம், கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற விட்டுருங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க காஜு கட்லி ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். மாதிரி கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் காஜு கட்லி செய்யும் போது அதாவது ட்ரையாக போயிடுச்சுன்னா லைட்டாக பச்சை தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்பலாம் தெளிச்சிடக்கூடாது. ட்ரையாக வந்துச்சுன்னா லைட்டாக பச்சை தண்ணி தெளித்து ஆற வச்ச பிறகு இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சிங்களா ஈவனாக வந்துடும். இப்போது நமக்கு வந்து இந்த மாதிரி உருட்டுற பதத்தில் இருக்கணும். கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கோங்க. நம்ம இது வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண பிஸ்தா போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்க காஜு கட்லியை 3ஆக பிரிச்சுக்கலாம். இப்போது நாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பிஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒட்டாமல் வந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் லைட் க்ரீனாக, அதாவது நேச்சுரல் பிஸ்தா க்ரீனில் தான் இருக்கும். நம்ம கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் க்ரீனாக இருக்கும். அதுக்காக நான் இப்போ வந்து ஃபுட் கலர் வந்து க்ரீன் கலர் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன்.
உள்ளே ஸ்டஃப் பண்ண பிஸ்தா ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதையும் நம்ம 3 பிரிச்சுக்கலாம். இப்போது காஜு கட்லியை இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு தட்டிக்கோங்க. தட்டிட்டு பிஸ்தா வந்து நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். மெதுவாக அப்படியே க்ளோஸ் பண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் எடுத்துருங்க. கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். ரவுண்டாக உருட்டிட்டு 2 கை வச்சு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தேய்ங்க. இப்போ நம்ம லேசாக ஓவல் ஷேப்பில் வந்து தேய்ச்சிக்கலாம். நல்லா ஈவனாக உருட்டிக்கோங்க. இப்போது கத்தி வச்சு நம்ம வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ள அழகாக தெரியுது க்ரீன் கலரில். நம்மளோட டேஸ்டான காஜு பிஸ்தா ரோல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம பேக்கரியில் வாங்குகிற மாதிரியே வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த வரப்போகிற தீபாவளிக்கு இதே போல் செஞ்சு பாருங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.